வாழ்க வையகம் வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, ஆவணி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதத்துலேயே ஸ்பெசிஃபிக்காக குழந்தை பிறப்பு யார் யாருக்கெல்லாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் யாருக்கு அதிகமாக இருக்குது, அந்த வாய்ப்புகள் யாருக்கு அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த ஆவணி மாதம்ன்றது ரொம்ப சிறப்பான மாதம். மெயினாக எதுக்கு அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு. ஏன்னா இதில் வர பண்டிகைகள் அந்த மாதிரி அவ்வளோ பண்டிகைகள் நம்மளுக்கு ஆவணி அவிட்டம் நம்ம பூணூல் மாற்றுறது நிறைய விஷயங்கள் நம்ம இதை பார்ப்போம். இது ஒன்று. இதை தாண்டினா ஃபஸ்ட்டு திருமணத்துக்கு அதிகமாக வேண்டுறது என்ன? வரலட்சுமி நோன்பு, கணவன் மனைவி ஒற்றுமை, வரலட்சுமி நோன்பு, காயத்ரி நோன்பு, இதெல்லாம் வேண்டும் திருமணத்துக்கு. அதே மாதிரி இப்போ குழந்தை பாக்கியம் வேணும்னா நம்ம யாரை வேண்டும்? கிருஷ்ணர் மாதிரி இருக்கணும் குழந்தை, முருகன் மாதிரி இருக்கணும், பிள்ளையார் மாதிரி அழகாக இருக்கணும். கிருஷ்ண ஜெயந்தி, பிள்ளையார் ஜெயந்தி இதெல்லாம் வருதுமே இந்த ஆவணி மாதம். ஸோ இந்த திருமணம், குழந்தை பிறப்பு இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப உகந்த மாதம் இதெல்லாம் இந்த மாதங்கள். ஏன்னா இந்த தெய்வ வழிபாடுகளோடு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நம்ம அந்தந்த விரத முறைகளும் அந்தந்த தெய்வ வழிபாடுகளும் கரெக்டாக பண்ணும்போது இன்னும் அந்த வாய்ப்புகள் நம்மளுக்கு கைகூடி வரும். சரி, ஓகே. இப்போ எந்தெந்த ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா மெயினாக கடகம். ஏன்னா கடகத்துடைய 5ஆம் வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சகம், அதையும் குரு பகவான் கடகத்துலேருந்தே குரு பகவான் பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு கடகத்துக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது கடகம்ன்றதே தாய் ராசி. அவங்களோட குணமே எப்படி இருக்குன்னா, மற்ற பிள்ளைங்களையும் அவங்க பிள்ளைங்களாம் எடுத்து சோறு போடுவாங்க, வளர்ப்பாங்க, பத்திரமா அவ்வளோ அன்பாக பார்த்துப்பாங்க. அந்த தாய் உள்ளம்னுவாங்க. அவங்களுக்கு குழந்தை எவ்வளோ முக்கியமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்குது. ஒன்று. சூப்பர். அடுத்த ராசி கன்னிராசி. கன்னிராசியும் பெண் வீடு, நிலம் ராசி, பேரே கன்னி. சரி, ப்ராப்பர் பெண் வீடு. அவங்களுக்கு என் மக்கள், என் குடும்பம், என் குழந்தைங்க, அவங்களுக்கு அவங்க குடும்பம் தான் உலகமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மீது எல்லாமே. இந்த நீங்கள் 1 கோடி பணம் கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்லிட்டு என் குடும்பம் தான் முக்கியம் போகிறவங்க நிறைய பேர் யாருன்னா கன்னிராசி, கன்னி லக்னம் இவங்களாக இருப்பாங்க. இந்த கன்னி ராசி, கன்னி லக்ன மக்களுக்கும் குழந்தை பிறப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா இவங்களோட 5ஆம் இடம்லாம் மகரம் வரும். மகரத்தையும் குரு பார்க்குறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது 3வது யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா விருச்சகம். விருச்சகமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் வீடு, நீர் ராசி. விருச்சகம் நிறைய பேர் அவங்க சட்டுன்னு பேசிடுவாங்க, இல்லை பேசவே மாட்டாங்க, கோபக்காரங்க, வெளியே அவ்வளோ சீக்கிரம் அவங்க எமோஷன்ஸை காட்ட மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இருக்கிறதுலையே ரொம்ப 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 எமோஷ்னலான ராசி யாருன்னா விருச்சகம் தான். அந்த எமோஷனால் அவங்க நிறைய வாழ்க்கையில் அடி வாங்கியிருப்பாங்க. அதனால் அதை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் உருன்னு முகத்தை வச்சுருப்பாங்களே தவிர அவங்க தான் ரொம்ப 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 எமோஷ்னல் ராசி. அதே மாதிரி குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, முக்கியமாக ஒரு தாயாக இருந்து பிள்ளைங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுல 12 ராசிகளில் பெருசு எதுனா விருச்சகம் தான். ஏன்னா நம்ம கடகம் தாய் ராசியை சொல்லுவோம் உண்மை. ஆனால் விருச்சகம் கொடுக்குற சாக்ரிஃபைஸ் இருக்குல்ல, கடகம் அதட்டம், விருச்சகம் அதட்டமாக நடிக்குமே தவிர எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறது யாருன்னா விருச்சகம். ஏன்னா அந்த தேல் எப்படி குழந்தை பிறப்பு கொடுக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த குழந்தைங்க வரும்போது தேலோட வயிற்றை கிழிச்சிக்கிட்டு தான் வெளியே வரும். அம்மா தேல் இறந்துடும். ஆக்சுவலாக குழந்தை பிறப்பு கொடுத்த பிறகும் அது தெரிஞ்சும் அந்த தேல் கருவுறும். இந்த விருச்சக மக்களும் அப்படி தான். அவங்கள எவ்வளோ பேர் முதுகில் குத்தினாலும் திருப்பி 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 அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த விருச்சக ராசி. ஸோ அவங்களுக்கும் குழந்தை பிறப்புக்கு ரொம்ப நல்லது. இவங்க என்னென்னா இந்த விருச்சக ராசி மெயின் என்னென்னா நார்மல் டெலிவரிக்கு அவங்க அவங்கள எவ்வளவு தயார் பண்ணிக்கணுமோ தயார் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிறப்புறுப்பு சம்மந்தமெல்லாம் நிறைய கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். இந்த ராசிக்கு அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. சரிங்களா? எல்லாருக்கும் இல்லை, பட் பெரும்பாலும். அதனால் உடம்பை எவ்வளவு நல்லா பார்த்துக்கிறாங்களோ, இயற்கையான உணவு எவ்வளவு நல்லா சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4வது ராசி, முக்கியமாக இந்த ராசிக்கு சொல்கிறதே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த ராசி படுற கஷ்டம் அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு இன்பம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயம்னா மீன ராசி. மீன ராசி, மீன லக்னக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு ரொம்ப நல்லா இருக்க டைம். ஏன்னா ஜென்ம சனி நடக்குது. 1.5 வருஷம் பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம், லைஃபே பிழிஞ்சு எடுத்துகிட்ருக்கோம். அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கும் அப்படின்னா இது கடகம்.
சரிங்களா. ஏன்னா அவங்க மீனத்துக்கு 5ஆம் இடம் என்னன்னு பார்த்தா கடகம். ஸோ அங்கே தான் குரு பகவான் இருக்கார். அதனால் இவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு. சரிங்களா. இதெல்லாம் மெயினாக ராசின்றதை தாண்டி உங்களுடைய லக்னம் வச்சு பாருங்கள். இந்த 4 லக்னக்காரங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. சரிங்க ஐயா, நான் ரொம்ப நாளாக இதுக்கு ட்ரை பண்ணுறோம், நிறைய போகாத கோவில் இல்லை, பார்க்காத ஜோசியர் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, எல்லாம் சொன்னாலும் இந்த ஒரு காலகட்டம், ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு காலகட்டம். கல்யாணத்துக்குன்னு ஒரு காலகட்டம், வேலைக்கு போகிறதுக்கும் ஒரு காலகட்டம். அந்த டைமில் ஒன்றுக்கு 2 வேலையாக வரும். கல்யாணத்துக்கும் நம்ம ப்ரொஃபைலே இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தா எங்கேருந்தோ நிறைய ப்ரொஃபைலாக வரும். அந்த மாதிரி இது வந்து குழந்தை பாக்கியத்துக்கான காலகட்டம். இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நம்ம இப்போ வரலட்சுமி நோன்பு கண்டிப்பாக எடுங்க, ரொம்ப நல்லது. பிள்ளையார் சக்தி, கிருஷ்ண ஜெயந்திக்கெலாம் விரதம் வருங்க. ஏன்னா விரதம் அப்படின்றது சரியான சயின்ஸுங்க. போன வருஷம் நான் ஃபாஸ்டிங், இந்த விரதம் பற்றி ரிசர்ச் பண்ணி ஒரு ஜாப்பனீஸ் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினார். எத்தனை பேருக்கு தெரியும் இது? வெறும் விரதம், எப்படி விரதம் இருந்தால் உடம்புல என்னென்ன மாறுதல்கள் வருதுன்றதை ரிசர்ச் பண்ணி நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அது அவ்வளோ சயின்ஸ். நீங்கள் இந்த விரத முறைகள்லாம் என் பேர் போட்டு விரதம்னு ட்ரை பண்ணுங்கள், என்னோடய நிறைய இன்டர்வியூ வரும். அந்த விரத முறைகளை கண்டுபிடிங்க. அது உங்கள் உடம்புல இருக்க பஞ்சபூதத்தை சரி பண்ணும். பஞ்சபூதம்னா எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சரி பண்ணும். அந்த பிரச்சனையை சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பாக்கியம் அதெல்லாம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து அது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா. பெரும்பாலும் நீங்கள் வந்து அம்மன் முக்கியமாக இந்த ராசிகள், இந்த 4 ராசிகளுமே பார்த்திங்கன்னா பெண் ராசி. நம்ம என்ன சொல்லலாம், கடகம், கன்னி, விருச்சகம், மீனம், இந்த 4 ராசியுமே பெண் ராசி. ஸோ நீங்கள் அம்பாள் வழிபாடு நல்லது. முக்கியமாக வரலட்சுமி நோன்பு இருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக பெண் குழந்தைகள் வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா வரலட்சுமி நோன்பு சூப்பர். இதை தாண்டி அடுத்த ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இன்னும் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார் விரதம் அப்படின்னா, பிள்ளையார் சக்தியும் கிருஷ்ண ஜெயந்தியும் ரொம்ப சூப்பர். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூ வந்து ஆவணி வரத்துக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி வந்துடுங்க. இந்த இன்டர்வியூ பார்த்த உடனே நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அமைப்பு வரும். சரிங்களா. உங்களால் அந்த மாதிரிலாம் ஒரு மண்டலம்லாம் விரதம் இருக்க முடியும், இல்லை எவ்வளவு நாள் இருக்க முடியுமோ அந்த விரதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாக்கியம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த 4 லக்னக்காரங்களுக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக விஷயம் ட்ரை பண்ணுறேன், இல்லை நாங்கள் ரொம்ப நாளாக ஐவி ட்ரை பண்ணுறோம், சம்திங் ஏதோ தள்ளி போகுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கு ஒன்றும் டீட்டெயில் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். நிறைய வாழ்வியல் பரிகாரங்கள் நிறைய இருக்குது, அதை சொல்லுவோம். மலர் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்னு இருக்குது, அதை சொல்லுவோம். இதுலேயே கலர் தெரப்பீஸ்ன்னு இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் பொறுத்து, ஏன்னா ஒவ்வொரு ஜாதகமும் தனி, அந்த ஜாதகம் பொறுத்து எதை கொடுத்தா சீக்கிரம் நம்மளுக்கு தேவையான விஷயம் நடக்கும்ன்றதை பார்த்து சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். வாழ்க வளத்துடன்.